இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எஸ்தர் 8:2. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். மொர்தெகாயவும் யூதர்கள் எல்லாரையும் கொல்லணும்னு ஆமான் நினைக்கும்போது மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்கிறான். எஸ்தர் ராணியாக இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் ஆமானை கொலை செய்யணும்னு நினைக்கல. அவளும் சரி மொர்தெகாயும் சரி யூதர்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் தான் நினச்சாங்க. அப்போது எஸ்தர் ராணி மொர்தெகாய் கிட்ட தேவனுக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறா. எஸ்தர் ராணி ஆனதுனால எதுனாலும் செய்ய முடியும்னு நினைக்காம தேவனை மட்டுமே நம்புகிறா. அதனால தான் ஆமான் கொல்லப்படுறான். ஆமான் இருந்த இடத்துல மொர்தெகாய் அதிகாரியாக ஆகிடுறான். நம்மளை அழிக்கணும்னு எத்தனை பேர் சதி செஞ்சாலும் தேவன் நம்ம கூடவே இருக்கிற வரைக்கும் யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் நம்ம கூட இருக்கணும்னா இந்த எஸ்தர் ராணி அவளோட பதவி மேலே நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு உபவாசம் இருந்தா. அதே போல் நாமளும் நம்மளுடைய சொந்த பலம், திறமை, அதிகாரம் இது மேலே நம்பிக்கை இல்லாமல் முழு நம்பிக்கையும் தேவன் மேலே வைக்கும்போது மட்டும்தான் நம்மளோட எதிரிகளை நம்ம தோற்கடிக்க முடியும். ஆமேன்.